தலைவர் கருணாநிதி அவர் வந்து எனக்கு பொண்ணுலாம் எனக்கு மாப்பிள்ளலாம் பார்த்து ஒரு தடவை சொன்னார். உங்களுக்கு கனிமொழிக்கும் உள்ள நட்பு என்ன சொல்ல, அவங்களுக்கு விஜயகாந்த் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசித்து பார்க்குறது எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் தான். அவங்க நிறைய தடவை நான் முயற்சி பண்ணுறேன், அவர் என்னால் பார்க்கவே முடியும். இந்த மாதிரி பொண்ணுக்கே பார்க்க முடியல ரஜினியை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட். ஆழ்வார்த்தினரில் அந்த இடத்துல வந்து ஒரு வீடு வாங்குகிறோம். அதுக்கு முதல் அட்வான்ஸ் கொடுத்தது ரஜினி சார் தான். எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய தடவை நான் முயற்சி பண்ணுறேன், அவர் என்னால் பார்க்கவே முடியல. ஏன்னா வீட்டுக்கு நான் போய் லெட்டர் கொடுத்தேன், யாருமே சொன்னால் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பொண்ணுக்கே பார்க்க முடியல ரஜினியை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஸோ ரஜினி அங்கிள் எங்கே இருந்தாலும் இதை பார்க்கவும். அதுக்கப்புறம் அப்பா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நிறைய சிகரெட் ஸ்மோக்கிங். அப்பா ரெகுலர் செயின் ஸ்மோக்கர். அவர் வந்து நிறைய தடவை வார்ன் பண்ணார் கூப்பிட்டு, சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுறது கேட்கல. அதுக்கப்புறம் தான் அவரோட உடல் நலம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது. அப்பவும் விடலை. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் கருணாநிதி அவர் வந்து எனக்கு பொண்ணுலாம் எனக்கு மாப்பிள்ளலாம் பார்த்து ஒரு தடவை சொன்னார். உங்களுக்கு கனிமொழிக்கும் உள்ள நட்பு என்ன சொல்ல, அவங்களுக்கு விஜயகாந்த் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசித்து பார்க்குறது எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் தான். அவங்க இப்போ திராவிட இயக்கத்தில் ஏதாவது பொறுப்பில் இருந்தாரா அப்பா? தலைவர் இருந்த போகவும் சரி, எதுவுமே தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்தாலுமே இப்போ கேட்கவே மாட்டார். திரைப்படத்துறையாக ஏதோ ஒன்று இருக்குது. அதில் அந்த இடத்துல வந்து இந்த நடிக்கிறதுக்கெலாம் வருவாங்க. தலைவர் வந்து ஒரு தடவை வந்து, நீ இதில் இரு, உனக்கு பொசிஷன் கொடுக்குறேன் அப்படின்னப்போ எனக்கு அதுக்கெலாம் தகுதி இல்லைப்பா. அதாவது நான் வந்து எப்படின்னா, பாலச்சந்தரும் கமல்ஹாசனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லுவேன், அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் பாலச்சந்தருக்கு பொண்டாட்டியாக பிறக்கணும்னு சொல்லுவேன். அந்த லெவலுக்கு பிடிக்கும் அவரை. Presta Premium Women's Wear. Let your body love it. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்கள் குடும்பத்தில் கலைத்துறையில் அம்மா, ஆமாம், அண்ணன் வந்து கேமராமேன், ஆமாம், வள்ளுவர் வந்து எடிட்டர் வந்து அப்புறம் இதில் ஆன்மீகத்துக்கு வந்தார். இப்படி எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் கலையில் தான் இருக்காங்க. உங்களுக்கு ஏன் அந்த ஆர்வம் ஏற்படலையா? நீங்கள் ஏன் வரலை? எனக்கு ஆர்வம்னா, அப்பா வந்து பார்த்தீங்கன்னா குமுதம்னு ஒரு, நீங்கள் ஒரு இது பார்த்துருப்பீங்க முன்னாடி, ஒரு புக் இப்போ கூட வருதா தெரியல எனக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூமராலஜி பற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 வீக்ஸோ எத்தனையோ வீக்ஸ் வந்து அவர் எழுதினார். அப்போ வந்து எனக்கு என்னென்னா, நாங்கள் நிறைய படங்கள் பார்ப்போம். அதே மாதிரி எல்லா ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேயும் நான் இருப்பேன். எஸ்எஸ்சி அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, யாரை கூப்பிட்றாரோ இல்லையோ எல்லா பட ப்ரிவியூக்கும் நான் போயிடுவேன். ஏன்னா எப்படி இருக்கோ அதை உள்ளதை உள்ளபடியே சொல்கிற ஆள் நான். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. அதனால அந்த படத்தை வந்து எந்த படமாக இருந்தாலும் நான் தான் முதல்ல. அதனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் டைரக்ஷன்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழல், அப்பாவுக்கு வந்து உடல்நலம் சரியில்லை. அம்மாவுக்கு வந்து ஆக்சுவலாக நிறைய பேட்டியில் சொல்லியிருப்பாங்க, கேன்சர் வேறு வந்துடுச்சு அம்மாவுக்கு 10th படிக்கும்போது, நான் படிக்கும்போது. அப்போது அப்பாவுக்கு வந்து அம்மானா ரொம்ப தான் பயங்கர லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால ரொம்ப அவர் வந்து எப்படின்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு வீட்டில் ஒரு குழந்தை அந்த மாதிரி தான். எங்கள் வீட்டில் ஒரு 4 நாய் வேறு இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பெட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நானும் இப்போ பெட்ஸ் லவ்வர் தான் நானுமே. ஸோ டைரக்ஷனுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சே தவிர, அப்பா வந்து இந்த உடம்பு சரியில்லாமல் போனது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் எனக்குமே வந்து நிறைய டைவர்ஷன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, நிறைய சிகரெட் ஸ்மோக்கிங். அப்பா ரெகுலர் செயின் ஸ்மோக்கர். அவர் ஸ்மோக் பண்ணுவார். செரியன் வந்து டாக்டர் இருப்பார் இதில் நம்ம விஜயா ஹாஸ்பிட்டலில், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து நிறைய தடவை வார்ன் பண்ணார் கூப்பிட்டு. அவருக்கு மெட்டி படம் ரொம்ப பிடிக்கும். மெட்டி படம் வந்து எப்போ போனாலும் அந்த படத்தை பற்றி மட்டும் தான் பேசுவார். அதுக்கப்புறம் நினச்சி இந்த படத்தை பற்றி பேச மாட்டார். ஸோ அந்த இப்போ வந்து சிகரெட் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுறது கேட்கல. அதுக்கப்புறம் தான் அவரோட உடல் நலம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டது. அப்பவும் விடலை. அப்பா வந்து பார்த்திங்கன்னா, சண்முகா தெரிஞ்சு நிறைய படம், அப்பாவோட படம் பேரெல்லாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் அவரோட ட்ராமா 2இல் 1 அவரோடது தான். அவர் வந்து காற்றுக்கும் வேர்க்கும் பேரு பாருங்க, காற்றுக்கும் வேர்க்கும், புகையே இல்லாத நெருப்பு. ஸோ இந்த மாதிரிலாம் அவரோட ட்ராமாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவரே வந்து உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி கடைசியாக வந்து ஒரு ட்ராமா வந்து பண்ணிட்டு இருந்தார். அதுதான் புகையே இல்லாத நெருப்பு நினைக்கிறேன். சுமதி அப்புறம் சந்துரு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த ட்ராமா போடும்போது தான் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வந்தது. அந்த டைம்ல தான் கொஞ்சம், ஆமாம், ஸ்டேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் தான், அதுக்கப்புறம் அப்படியே அதெல்லாம் அப்படியே டைவர்ஷன்ஸ். எனக்கு எல்லாமே டைவர்ஷன். அப்போ அப்பா எனக்கு என்ன, அப்பாவுக்கு 57 வயசு தான். அப்போ சின்ன வயசு, 57 தான் அப்பாவுக்கு. அப்போ நான் வந்து காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்னு நினைக்கிறேன்.
காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது என்ன எனக்கு இருக்கும், அப்பா இருந்திருந்தாருன்னா என்னுடைய நிலையே வேற மாதிரி இருந்திருக்கலாம். நான் வந்து சினிமாக்கு வந்திருக்கலாம், யார்கிட்டயாவது. அது இல்லாமல் மகேந்திரன் அங்கிள் கிட்ட வந்திருக்கலாம். பாலு மகேந்திரா அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அதே மாதிரி எப்படி மகேந்திரன் அங்கிளோ அதே மாதிரி தான் பாலு மகேந்திரன். அவரோட எல்லா படத்துலயுமே அப்பா இருப்பாரு, எல்லா படத்துலயும் இருப்பாரு. அது நீங்க சொன்னீங்க உன் கண்ணில் நீர் வழிந்தால அவரோட படம் தான் அந்த படம் வந்து. அதனால அவரு யார்கிட்ட ஒருத்தர்கிட்ட வந்து அவங்க எல்லாம் ஏஜ் ஆயிடுறாங்க ஆக்சுவலா. அப்பெல்லாம் வந்து அவங்களோட இது எல்லாமே முடிஞ்சிச்சு. அப்ப யார்கிட்ட ஒரு அசிஸ்டண்டா போயிருக்கலாம், அசோசியேட்டா போயிருக்கலாம். அந்த நிலைகள்ல ஆமா அதெல்லாம் எனக்கு நடக்காம போறதுனால நான் வந்து வரல. அதுதான் எங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காங்க, கலைத்துறையில விடாம நடிச்சிட்டு அவர் பாதையை தொடர்ந்து. ஆமா தொடர்ந்துட்டு இருக்காங்க. இப்ப திராவிட இயக்கத்துல ஏதாவது பொறுப்புல இருந்தாரா அப்பா? அப்பா வந்து தலைவர் இருந்த போகவும் சரி, எதுவுமே தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்தாலுமே இப்போ கேட்கவே மாட்டார். ஒரே ஒரு தடவை வந்து இந்த சினிமா அரசு திரைப்படத்துறையா ஏதோ ஒன்று இருக்குது, அதில் அந்த இடத்துல வந்து இந்த நடிக்கிறதுக்குலாம் வருவாங்க, தேர்வு செஞ்சுட்டு இருந்தாரு. நானும் ஒரு 5 தடவை 6 தடவை நானும் போயிருக்கேன் அவர் கூட. அவரே என்ன பண்ணுவார், போகும்போது ஒரு சுச்சுவேஷன் கொடுத்து அவங்களை நடிக்க சொல்லுவாங்க, நடிக்க சொல்லி அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஆனால் அவர் தலைவர் வந்து ஒரு தடவை வந்து நீ இதில் உனக்கு பொசிஷன் கொடுக்குறேன் அப்படின்னப்போ எனக்கு அதுக்கெல்லாம் தகுதி இல்லைப்பா, எனக்கு அதெல்லாம் வேணாம். அவர் எந்த பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியா இல்லை. அது மாதிரி ஏதாவது வேணும்னா கூட ஆக்சுவலாக ரஜினி சார்கிட்ட கூட வந்து ஒரு தடவை ஏதோ ஒன்று அவரும் கேட்டிருக்காரு நிறைய, உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஆக்சுவலாக ரஜினிகாந்த் பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லணும். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்பா இது வரைக்கும் வந்து சாமி கும்பிட்றது கிடையாது. அப்பா வந்து தீக்கா வந்து அது கடைசி. ஆனால் யாரும் சாமி கும்பிட்றாங்க அப்படின்னா யாரையும் அவர் டிஸ்டர்பும் பண்ண மாட்டாரு, அந்த மாதிரி ஒரு பர்சன். ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து நிறைய சாமிலாம் கும்பிட்டு எல்லாமே பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரி தான் இருக்கேன். எனக்கும் சாமி கும்பிட்றதுக்கு தோணவே இல்லை இது வரைக்கும். ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு தானே சாமி இருக்காங்க, அது கேட்க தோணலை எனக்கு. ரஜினி அங்கிள் வந்து என்ன பண்ணினாருன்னா ஆக்சுவலாக வந்து எனக்கு வீடு ஒன்று வாங்கினோம். நாங்கள் ஆக்சுவலி முன்னாடி வெள்ளாளா ஸ்ட்ரீட்னு ஒரு இடத்துல இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் ஆழ்வார்த்து நகருக்கு வரோம். இதுல இருந்தது வந்து காமராஜர் தெரு, அந்த வீட்டு நான் வந்து காமராஜர் ஆழ்வார்த்து நகர்ல அந்த இடத்துல வந்து ஒரு வீடு வாங்குறோம். அதுக்கு முதல் அட்வான்ஸ் கொடுத்தது ரஜினி சார் தான். முதல் அட்வான்ஸ் 25,000 ரூபாய் வந்து அவர் தான் கொடுத்தாரு. அதை வச்சு நாங்கள் வீடு கட்டினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து விளக்கேற்றி வச்சார் வீட்டுக்கு. சாமியெல்லாம் எதுவும் அந்த ஓமம்லாம் எதுவுமே நடந்தது கிடையாது. அவர் தான் வந்து விளக்கேற்றி வச்சு அந்த வீடு இது பண்ணது. ஆனால் எல்லாமே ரஜினி சார் வந்து பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், பயங்கர க்ளோஸ் எல்லாமே. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட நான் வந்து அவரை போய் பார்க்கக்கூடிய ஒரு இது வந்து உருவாச்சு. அப்போ நாங்கள் போனப்போ அவங்க மிஸ்ஸஸ் லதா ரஜினிகாந்தும் இவரும் இருந்து எனக்கு ஒரு சேலை, ஒரு வேஷ்டி, ஒரு காயின் வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய தடவை நான் முயற்சி பண்ணுறேன், அவர் என்னால் பார்க்கவே முடியல. அப்போ தான் நான் யோசிச்சேன், ஒருவேளை சினிமா துறையிலையும் பல துறைகளில் வந்து இருக்கும்போது தான் அந்த இது போனதுக்கப்புறம் பார்க்க முடியாது. ஏன்னா வீட்டுக்கு நான் போய் லெட்டர் கொடுத்தேன், யாருமே சொன்னால் நம்ப மாட்டாங்க. செந்தாமரை பொண்ணுக்கே பார்க்க முடியல ரஜினியை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உருவாயிருக்கு. ஏன்னா எனக்கு பார்க்கணுங்கிறத விட என்னோட பெரிய பையனுக்கு வந்து அவர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவரை பார்த்தே ஆனும். அம்மா என்னம்மா உன்னால பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி நிறைய தடவை கேட்டிருக்கான். அது எனக்கு இன்னும் வரைக்கும் இருக்கு. ஆக்சுவலாக வந்து எப்படி நான் அவர் கன்வே பண்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த பேட்டி கூட வந்து போய் சேரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10 தடவை வீட்டுக்கு கால் பண்ணியிருக்கேன், 10 தடவையுமே என்னால் அவரை பிடிக்க முடியல. அதே மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வந்து பிடிக்க முடியல. நிறைய அவருடைய பிஏ கிட்ட வந்து முயற்சி பண்ண பார்க்க முடியல. ஸோ ரஜினி அங்கிள் எங்க இருந்தாலும் இதை பார்த்துட்டு என்ன வந்து கண்டிப்பா கூப்பிடுவாரு. கமல் சாரோட நடிச்ச படங்கள் அவருக்குள்ள ஒரு நட்பு. ஆமா, கமல் சாருக்கும் அப்பாக்கும் இருக்கு. அப்பா நிறைய படம் பண்ணிருக்காரு, காக்கி சட்டை படம் பண்ணியிருக்காரு. பட் அப்பாவோட நான் சொல்ல ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து என்ன பண்ணுவாருன்னா, அப்பாவுக்கு வந்து கமர்ஷியல் படம்லாம் பண்றதுக்கு அவருக்கு இதுவாகாது. நான் இந்த இன்சிடென்ட் ஷேர் பண்ணலாமா எனக்கு தெரியல. ஆனாலும் காக்கி சட்டைங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் கிளைமேக்ஸில் வந்து சத்யராஜ் இருப்பார். சத்யராஜை ஷூட் பண்ணணும். இவர் வந்து கமல்ஹாசனை விட அதிகமான பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவர் கையில் துப்பாக்கி கிடைக்கும், இவர் தானே ஷூட் பண்ணணும். இவர் என்ன பண்ணணும்னு சொல்லுவார் டேரக்டர்னா, இங்கேருந்து தூக்கி கமல்ஹாசனுக்கு போட சொல்லுவார். அவர் கேள்வி கேட்டிருக்காரு, ஏன்பா நான் தான் சீனியர் ஆஃபீஸர், என் கையில் துப்பாக்கி கிடைச்சா நாளை போய் ஷூட் பண்ணணும், எதுக்கு நான் அவர்கிட்ட கூட ஷூட் பண்ணணும். ஸோ இந்த விஷயத்த வந்து நான் கன்வே பண்ணிட்டேன். இது வந்து அவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார். அதே மாதிரி நான் வந்து பெரிய கமல்ஹாசன் ஃபேன்.
அதாவது நான் வந்து எப்படின்னா பாலச்சந்தரும் கமல்ஹாசனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லுவேன் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் பாலச்சந்தருக்கு பொண்டாட்டியா பிறக்கணும்னு சொல்லுவேன். அந்த லெவலுக்கு பிடிக்கும் அவரை. படங்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த பாலச்சந்தர் படத்துல அப்பா வந்து நான் அவன் இல்லைன்னு ஒரு படம் பண்ணாரு. அது ரொம்ப அதுல வந்து அப்பா தான் ஜெமினி வந்து வில்லன் ஆக்சுவலா. அப்பா தான் கண்டுபிடிப்பாரு. அதாவது அப்போ அவர் ஹீரோ மாதிரி அந்த படத்துல ஆக்சுவலா. ஸோ அந்த படம் வந்து அப்போல்லாம் நான் சொல்லுவேன் ஐயோ அவர் பாலச்சந்தர் பார்க்கணுமேன்னு. ஆனால் ஒரு சூழ்நிலை உருவாச்சு பாலச்சந்தர் பார்க்க. அம்மா வந்து பாலச்சந்தரோட ட்ராமாவில் நடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து நான் ஃபுல்லாக 2வது பையன் மாசமாக இருக்கேன், கொடைக்கானலில் ஷூட்டிங்கு, மலை ஏறக்கூடாதுன்னு வீட்டில் சண்டை. நான் போய் பார்த்தே ஆவேன் அப்படின்னு போய் நான் அவரை பார்த்தேன். அந்த மாதிரி கமல்ஹாசனும் வந்து எப்படின்னா கமல்ஹாசன் வந்து எப்படின்னு எப்போவுமே வந்து இந்த படம் வந்துச்சு அந்த அழுவார் தெரியுமா ஒரு படம், அது என்னது நாயகன்ல ஒரு சீன்ல பையன் இறந்து போயிடுவாரு. அந்த சீன்ல அழுறத வந்து எனக்கும் எங்க அப்பாவுக்கும் பயங்கரமா சண்டை நடக்கும். அப்பா சொல்றாரு அந்த மாதிரி ஒரு அழுகையே கிடையாது. நான் சொன்னேன் நீ எப்படி டெஃபினேஷன் கொடுப்ப, சிரிப்புக்கும் அழுகைக்கும் ஒரு மனுஷன் நீ டெஃபினேஷன் கொடுக்க முடியாது, நான் சண்டை போடுவேன். அவர் வந்து இல்ல அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுவோம். அந்த லெவலுக்கு வந்து அந்த கமல்ஹாசனோட இருந்த நிறைய இது. அதே மாதிரி கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு, எப்படி சொல்லியிருக்காரு, என் பொண்ணு உன்னுடைய பயங்கர தீவிர, அதாவது டிவியில தான் அப்பெல்லாம் நம்ம படம் பார்க்க முடியும், சிடி கேசட்லாம் கிடையாது. அப்பாவோட ப்ரிவியூவோ ஏதாவது வந்தால் கூட நான் போக மாட்டேன், கமல்ஹாசன் படம் போட்டிருக்கான்னு டிவியில் நான் அங்கே தான் பார்ப்பேன் அப்படின்னுவேன். இதை போயெல்லாம் அவர் கன்வே பண்ணதா சொல்லியிருக்காரு என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி கமல்ஹாசனோட இருந்தது. அதுக்கப்புறம் டிஆர் அவரும் வந்து பயங்கர ஆமாம் அப்பா வந்து அப்பாவோட எல்லா படத்துலையும் டிஆரோட படத்தில் அப்பா எல்லாமே இருப்பார். அதே மாதிரி எஸ்ஏசி அங்கிளும் ரொம்ப க்ளோஸு. அவரும் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து கல்யாணம் நிச்சயமாகுது. நான் அப்பா இறந்து 1 வருஷத்துக்குள்ளே பண்ணணும்னு சொன்னதுனால அவர் தான் எங்களுக்காக வந்து ராதாரவி அங்கிளும் சிஎஸ்சி அங்கிளும் தான் வந்து நின்று, அதாவது எங்களோட குடும்ப சார்பில் எனக்கு தட்டு மாற்றினது கொண்டது எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க, ஷோபா ஆண்டியும் அவங்களும். ஸோ அந்த மாதிரி அவங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி தான் நமக்கு எந்த விஷயமா இருந்தாலுமே ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க. எல்லா நடிகரோடய அவர் நடிச்சிட்டாரு, பிரபு, கார்த்திக், கார்த்திக் கூட நடிச்ச படத்துக்கு தான் ஃபிலிம்ஃபேர் வாங்கினாரு. அந்த படம் பேர் வந்து சங்கிலி முருகன் அங்கிள் நடிச்சு இது டைரக்ட் பண்ணது ப்ரொடியூசர் அவர். ஆமாம், அவர் சங்கிலி அங்கிளோட நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது ஃபுல்லாத்துலேயுமே அப்பா இருப்பார். அவரும் பயங்கர ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு, கலை மாமணி வாங்கியிருக்காரு, கலை செல்வம்னு ஒன்று வாங்கினாரு. ஆமாம், நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. பட் அதுதான் அவர் வந்து அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது கிடைச்சிச்சு அப்படிலாம் அதெல்லாம் இருக்காது. தான் கரெக்டா இருக்கோமா, தன்னோட நிலைப்பாடு என்ன இருக்கு தொழில்ல ஜென்யூன். அதாவது அவருக்கு வேலை வேணும். அவருக்கு வந்து அம்பரீஷ் புரி ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு. அம்பரீஷ் புரின்னு ஒரு ஹிந்தி ஆர்டிஸ்ட், அவர் கண்ணு பயங்கரமா இருக்கும். அவர் சொல்லுவார் இவனுக்கு மட்டும் இப்படிலாம் கேரக்டர் கிடைக்குது, எனக்கு கேரக்டரே கிடைக்க மாட்டேங்குது. கேரக்டர் அவர் தேடுவார். அதான் சொல்லல, எந்த ஒரு டிராமாவா இருந்தாலும் எந்த ஒரு படமா இருந்தாலும் அதுல ஒரு மேனரிசம் இருக்கணும். அதுல தனக்குன்னு ஒரு இது. நீங்க இன்னொரு மனசுக்குள் மத்தாப்புன்னு ஒரு படம், நீங்க அதுல வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருப்பாரு. அதுல சூப்பரா இருப்பாரு. அதுல வந்து நீங்க ரொம்ப அமைதியா பேச மாட்டாரு. ஆக்சுவலா அது வந்து குக்கூஸ் நெஸ்ட், பேர்ட்ஸ் நெஸ்ட், ஏதாவது ஒரு இங்கிலீஷ் படம் அது ஆக்சுவலா. அதுல வந்து அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்ல எங்க அப்பா படத்துல அது ஒண்ணு. ஏன்னா அதுல ரொம்ப அமைதியான நாகராஜ் அந்த கேரக்டர் கூட நம்ம பேர் கூட மறக்கல நான். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு படம், இந்த மாதிரி படங்கள் அப்படின்னும் போது ரொம்ப தேடுவார் தனக்கு வந்து வேண்டிய என்னென்ன சீன்ல யாரும் இவர் இது பண்ணிடக்கூடாது. அதில் வந்து அவர் நம்பர் 1 இருக்கணும். இப்போ நானும் அவர் நடிச்சிட்டு இருக்கோம், நான் தான் அதில் பெரிய பாஸ். ஓகே, நீ என்ன இருந்தாலும் என் பினாமி தானடா அப்படின்றாரு. இது டைலாக்ல இருக்கா? டைலாக்ல நீங்க இது போடுறீங்க? இல்ல போட்டுக்கிறேன்டா. நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். அவர் வயசு வேற, நம்ம வயசு வேற இருந்தாலும் அவர் எனக்கு வந்து பசங்க என்னோடலாம் க்ளோஸாக பழகினார். ஓகே, இட்ஸ் வெரி க்ளோஸ் டு மீ, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எதுவாக இருந்தாலுமே அதான் சொல்றேன், ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தெரியக்கூடிய ஒரு நபர். எந்த ரோட்ல வேலை செய்யற யாரும் பார்த்திருக்கேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ரோட்ல அந்த எங்க வீட்டு வாசல், எங்க வீட்டுல 4 நாய் இருக்கும், நல்ல ஒரு நாயை வச்சுட்டு வாசல்ல தான் உட்காந்துருப்பாரு. 4 மணி ஆயிடுச்சுன்னா நான் ஸ்கூல்ல இருந்து வந்துடுற டைம் கரெக்டா இருக்கணும், அந்த டைம்ல வந்துடுவாரு. நைட்டு தூங்கவே மாட்டார், நைட்டு ஃபுல்லா யோசிச்சுட்டே இருப்பாரு, நடந்துட்டே இருப்பாரு. அந்த மாதிரி வந்து எப்போ பாரு ஏதாவது ஒரு சிந்தனையிலேயே இருப்பார். ரொம்ப நிறைய சிந்திக்கக்கூடிய சிகரெட்டு சிந்தனை, அதை ரெண்டும் வந்து இதுவே பண்ண முடியாது. அதே மாதிரி எனக்கு ஆக்சுவலாக இன்னும் 2-3 விஷயம் நான் சொல்லணும்னா, தலைவர் கருணாநிதி அவர் வந்து எனக்கு பொண்ணுலாம், எனக்கு மாப்பிள்ளலாம் பார்த்து ஒரு தடவை சொன்னார் ஃபோன் பண்ணி. அது அப்பாவும் அவரோட க்ளோஸ் இதில் இருக்கணும்ல, பையன் இருக்கான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? இல்லை தலைவரே, என் பொண்ணு ஏற்கனவே ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டா, முடியாது அப்படின்னாரு.
அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயமும் ஷேர் பண்ணேன். இளையாங்குடின்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்துச்சு ஊரு. அப்போ வந்து யாதவா காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸரா இருந்தாரு நம்ம தமிழ்குடி மகன். ஆமா, அப்ப நாங்க சாத்தையா அவங்க வந்து ஊருக்கு போயிருக்கும் போது வந்து அவரை நான் மீட் பண்ணக்கூடிய ஒரு இது கிடைச்சி சான்ஸ் கிடைச்சிச்சு. அவர் தான் எங்க அண்ணனுக்கு பொண்ணு எல்லாம் பார்த்து வச்சார், பெரிய அண்ணனுக்கு. ஸோ அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குற தலைவர் ஃபோன் பண்ணி, டே என்ன இவரை போட்டுடலாமா, இளையாங்குடியில் நிற்க வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி இவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இது பண்ணது. அப்புறம் தான் அவர் வந்து சபாநாயகர் கூட ஆனார். ஸோ அந்த மாதிரி அவங்க 2 பேரும் நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேமிலியை பற்றி தலைவரை பற்றி பேசணும்னா நிறைய விஷயங்கள் எனக்கே தெரியும், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு கனிமொழிக்கும் உள்ள நட்பு? அது நான் வந்து நிறைய அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது கனி வந்து அவங்க வந்து என்னை விட 2 years தான் பெரியவங்க. அப்போது வீட்டில் வந்து விளையாடிட்டு ரொம்ப நேரம் தலைவரும் அப்பாவும் பேச போயிடுவாங்க. நான் தான் அவர் எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபுல்லாக புக்ஸ் வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. நடுவில் போய் உட்காந்து அப்பா மட்டும்தான் அலோடு அந்த ரூமுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அப்போ வந்து கனி கூட தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். அதனால் அவங்க ரொம்ப நாள் என்ன சொல்ல, அவங்களுக்கு விஜயகாந்த் தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ அதாவது ரொம்ப ரசிச்சு பாக்குறது எம்ஜிஆரையும் விஜயகாந்தையும் தான் அவங்க. ஆமா. ஸோ அதெல்லாம் நாங்க ரொம்ப நிறைய எழுதுவாங்க. அவங்க அப்பவே நிறைய எழுதக்கூடிய திறமை இருக்கும். அப்பா சொல்லுவாரு, நீங்க வந்து இவங்களே அரசியல் கூட்டுவாங்க. இல்ல அரசியலுக்குலாம் அவங்களை கூட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த தலைவர். அப்புறம் அவங்களும் அரசியலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. என்னோட அண்ணனோட கல்யாணம், பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தப்போ அவங்களும் வந்திருந்தாங்க. அப்போ இளையராஜா வந்து, அதாவது எங்க அண்ணனோட கல்யாணத்துக்கும் தலைவர் வந்திருந்தாரு. தலைவர் வந்து 2 கல்யாணம், அண்ணன் கல்யாணத்துக்கும் வந்திருக்காரு, அக்கா கல்யாணத்துக்கும் வந்திருக்காரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க எதுவுமே இது பண்ணதுனால எங்க கல்யாணத்துக்கும் எங்க சின்ன அண்ணன் கல்யாணத்துக்குலாம் வரல. ஸோ தலைவர் வந்து வரும்போது அப்போ ஒரு நல்ல ஸ்டேஜ்ல பேசும்போது, செந்தாமரை வந்து தாமரை எப்படி சூரியனோட சேர்ந்து மலரும், சூரியன் இல்லைன்னா அங்க கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி மேடையில பேசினாரு. அதெல்லாம் அந்த மாதிரி அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். நானும் அவங்க கூட டிராவல் பண்ணேங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். இப்போ சீஃப் மினிஸ்டர் மீட் பண்ணீங்களா தளபதியை? இல்லைண்ணா, ஆக்சுவலாக நான் வந்து ஒரு தடவை எலெக்ஷனில் நின்னேன் மதுரையில். வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை பற்றி நான் என்னை பற்றியும் சொல்லலை, எங்கள் அப்பா கூட சொல்லும் போது. சொல்லுங்க. அதாவது மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் கோவிந்தராஜன் சொல்லிட்டு மதுரையில் ஒரு INTUC நீங்கள் கேள்விப்படுறீங்க, இன்டர்நேஷனல் ட்ரேட் யூனியன் காங்கிரஸ்னு ஒரு ட்ரேட் யூனியன் இருக்கு. அதோடைய தலைவர் ப்ளஸ் வந்து காங்கிரஸோடைய துணைத் தலைவர் தமிழ்நாட்டுக்கு. அப்போ நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போனதுக்கப்புறம் நான் INTUCக்குள்ளே போகக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. அப்போ காலஞ்சி ஒருத்தர் இருந்தார். அவர் கூடயும் சேர்ந்து நான் வேலை பார்த்துருக்கேன். நான் தமிழ்நாடு அளவில் பொசிஷனில் இருந்திருக்கேன். இந்தியா அளவில் நான் இது பிளான்டேஷன் ஒர்க்கர்ஸ்க்கும் நான் பொசிஷனில் இருந்திருக்கேன். ஸோ அப்போ வந்து இவர் GK வாசன் வந்து அப்பா மாமனாருக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் வந்து ஒரு தடவை நிற்க வைக்கலாம். ஏன்னா அப்போ வந்து மேயர் கேண்டிடேட் வந்து இது விமன் அந்த மதுரைக்கு. ஸோ அப்போ கவுன்சிலர் நிற்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ நிற்க வச்சப்போ தளபதி வந்து எனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணார். ஸோ அப்படி நான் அவர் நேரடியாக மீட் பண்ணலனாலும் தலைவரை நான் நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் அவர் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. வர காலங்களில் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் அப்படி தான் நினைக்கிறேன். உதயநிதி சாரை மீட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஏதோ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஏன்னா என்னோட பையனுக்கு வந்து சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பெரிய பையனுக்கு. ஸோ அவர் இப்போ ஆக்சுவலாக எல்லாத்தையும் விட்டுட்டு சினிமா வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்க டைம் தான். பட் இருந்தாலும் மீட் பண்ணணும் நிறைய நாள் யோசிச்சிருக்கோம். நம்ம வந்து அப்பா வச்சுட்டு அப்பாவே எதுவுமே யார்கிட்டையும் கேட்டதில்லை. நம்ம ஒரு உதவி அப்படின்னு சொல்லி போய் கேட்கலாமா அப்படின் போது பல தரப்புல இருந்து அப்பா தான் அப்படி இருந்தாரு, அட்லீஸ்ட் நீங்களாவது உங்க பசங்களுக்காக பார்த்து போய் பேசுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஏன்னா எனக்கு நிறைய அப்பாவோட புத்தி இருக்கும். நிறைய இடத்துல நானும் திட்டு வாங்கியிருக்கேன். கொஞ்சம் திமிரும் அதிகம் அப்படின்னு திட்டு வாங்கியிருக்கேன். கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய், எல்லாமே கரெக்ட். Presta Premium Women's Wear. Let your body love it. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.